ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எப்படி நடக்கிறத முன்னாடி 100% கணிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த வீடியோ பார்ட் 1, பார்ட் 2வா இருக்கும். பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப் போறேன். பார்ட் 2ல இது சொல்லப் போறேன். அது உங்களுக்கு எப்படி அப்படின்னா, இப்போ ஜோசியக்காரங்கள் இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. பழங்காலத்துல ஜோசியக்காரங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அதாவது 100% இந்த அறிவியல நீங்க கணிச்சீங்க அப்படின்னா, உங்களால மிக துல்லியமா அப்படியே சொல்ல முடியும். இந்த தேதியில நடக்கும், இது நடக்காது அப்படின்றத சொல்ல முடியும். நான் உங்களுக்கு ஜோசியம் சொல்லிக் கொடுக்க வரல. ஒரு மனிதன் ஒரு விஷயத்த எப்படி கணிப்பது அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன். இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்களா? 100% சாத்தியம். இதுக்கு நீங்க ஆதாரம் கேட்டீங்கன்னா, என்னால பல ஆதாரங்கள் கொடுக்க முடியும். இப்போ இத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுல ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்டின்னா, இது சரி ஓகே ஏதாவது ஆதாரம் காட்டு அப்டின்னா, ஆதாரங்கள் என்னோட இன்னொரு சேனல்ல இருக்கு. அத நீங்க விருப்பப்பட்டு கமெண்ட்ல கேட்டீங்கன்னா, நான் பார்க்கணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன். இன்னும் நெறைய ஆதாரங்கள் என்னிடம் தனிப்பட்ட முறையில இருக்கு. அத நான் இன்னும் பப்ளிக் பண்ணல. அதான் பார்த்தா உங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். என்னோட ஒரு யூடியூப் சேனல டெலீட் ஆயிட்டாங்க. அத 2 நாளைக்கு முன்னாடி நான் அப்படியே கணிச்சேன். ஐயோ! டெலீட் ஆகப்போகுது. இதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கலாமான்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அந்த செயல நான் செய்யல. அதுல இந்த தமிழ்நாட்டுல விஜய் முதல்வர் ஆவார் அப்படின்றத 100% கணித்த முதல் நபர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நான் தான். அது ஆதாரம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அத கண்டிப்பா ரிட்டர்ன் எடுக்கலாம். அத நானா போய் தனிப்பட்டு எடுக்கிறதுக்கும், ஒரு டீம் ஆராய்ச்சி பண்ணி, அத ரெடி பண்ணி வச்சு மக்கள் மத்தியில எடுத்தா அது இன்னும் நல்லா இருக்கும். அந்த சேனல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, மிக தெளிவா சொல்லியிருப்பேன் அதுல. எப்படி இந்த வெற்றி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பேன். அது மாரி கடைசி நேரத்துல அவங்களுக்கு உள்ள இன்னல்கள், அது எப்படிலாம் வரும் அப்படின்றத பத்தியும் சொல்லியிருக்கேன். இத கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கணிக்க முடியும். என்னுடைய நண்பர்கள் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். நெறைய விஷயங்கள் நான் இத ஷேர் பண்ணியிருக்கேன். சரி ஓகே உதாரணம் சொல்லு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னால அத சொல்ல முடியும். ஒரு 10 உதாரணம் போதுமா? இல்ல 20 உதாரணம் போதுமா? நீங்க கேட்டீங்கன்னா, அந்த வீடியோ லென்த் தக்கன என்னால முழுமையா சொல்ல முடியும். உசேன் போல்ட் கடைசி மேட்ச்ல அவர் தோப்பார் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் யார் ஜெயிப்பா அப்படின்னு என்னோட நண்பர் கேட்கும்போது ஜஸ்டின் கார்டி தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு தான் நான் எவிடன்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் Facebookல ஏதாவது டேட் வைஸா போட்டு வச்சிருக்கேன்னா, அந்த டேட்டும் மேட்ச் நடந்த டேட்டையும் கம்பேர் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் போட்டது தான் உண்மையா இருக்கும். ஏன்னா, இந்த இடத்துல என்னோட நண்பர் ஒருத்தர்ட்ட தான் இந்த விஷயத்த நான் பேசிட்டு இருந்தேன். இப்போ இது ஒரு விஷயம் இல்லையா? 2 தானே இருக்கு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள், அடுத்து கமலஹாசன் புரொடக்ஷன் அவங்கள சுந்தர் சி அவங்களுடைய அந்த படம் டிராப் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இது எப்படிப்பா நீ வந்த நியூஸ வச்சு சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, 100% ஆதாரம் இருக்கு. இப்ப ஏதோ ஒரு பெரிய டிவி சேனல் நம்மள கூப்பிட்டு கேட்கறாங்க, எங்க காட்டுங்க அப்படின்னாலும் நம்மளால காட்ட முடியும். அது நான் பெருசா எதுவும் எடுத்துக்கல. பட் நான் ஒரு சேனல்ல அந்த வாட்ஸ்அப் டேட்ல நம்ம டைப் பண்ணியிருப்போம் இல்லையா? அத அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அத புதுப்படம் அப்படின்னு கேப் விடாம அடிங்க. அப்படி இல்லன்னா மும்பை சினிமா அப்படின்னு கேப் விடாம அடிங்க. அதுல ஒரு சேனல் காட்டும். அந்த சேனல் உள்ள போஸ்ட்ல போய் பாருங்க. நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு 2, 3 தான் இருக்கும். அதுல நெறைய விஷயங்கள் இருக்கும். அதுல ஹைலைட் ட்விஸ்டே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுந்தர் சி இவங்களுடைய படம் நிக்கும்ன்றத நான் எப்ப சொல்லியிருக்கேன்றது ரொம்ப முக்கியம். சுந்தர் சியே இந்த வீடியோ பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க இந்த முடிவை நீங்க எப்பங்க எடுத்தீங்க? அவங்க அபிஷியலா அவங்களோட மேலிடத்துக்கு சொல்லிட்டு தான் அந்த லெட்டர் குடுத்துருக்காங்க. அந்த படத்துல இருந்து விலகுறதுக்கு. ஓகேவா? அந்த முடிவ அவங்க எப்ப எடுத்தாங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? அவங்க எடுத்தது ஒரு டேட் இருக்கும். ஓகேவா? நான் இத ஆர்கியூவா பண்ணேன். என்ன ஆர்கியூனா, இல்லங்க நான் சொன்னதா 100% நடக்கும் அப்படின்னு அந்நேரம் கான்ஃபரன்ஸ் கால்ல 3 பேர் இருந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும். அப்ப அத ஆர்கியூ பண்ணும்போது, நம்ம ஒரு விஷயத்த அப்படியே சொல்லிட்டோம்னா, அத ஏத்துக்க அவங்களுக்கு லைட்டா பொறாமையா இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். அது இப்ப வரைக்கும் நடக்கல. அது வேற விஷயம். அது வேற அதாவது நான் சொன்னது நடந்துச்சு. அவங்க சொன்னது நடக்கல. அத சொல்ல வரேன். அப்போ இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இதத்தான் இத உங்களுக்கு இது ஒரு ஆற்றல். இந்த ஆற்றல் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு குடுக்கும். இத நான் உங்களுக்கு நான் கடத்த போறேன். புரியுதா உங்களுக்கு? இது டுபாக்கூர் வேலை அந்த மாரிலாம் கிடையாது. 100% 99.99 அந்த மாரிலாம் இல்ல. 100%. அதுக்கு என்னன்னா, நம்ம அந்த மோடுக்கு போணும். காட் மோடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட் மோடு கிடையாது. இது யுனிவர்ஸ் மோடு. ஓகேவா? அப்போ அதுக்குள்ள போகும்போது, இப்போ சரி ஓகே 2 சாம்பிள் சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த நான் சொன்ன சேனலுக்கு போய் பார்த்தீங்கன்னா, போஸ்ட்லயே ஒரு சேனல் இந்த தேதியில ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் அடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னது கேட்டீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த தேதியவே நான் சொல்லிட்டேன். இந்த தேதியில நடக்கும்ன்ட்டு. அப்ப இதுக்கு ஆதாரம் ஏதாவது கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு தற்செயலா பேசும்போது கேட்டான். ஆமால்ல நம்ப மாட்டாங்கல்ல சொன்னா. சரின்னு ஒரு போடுன்ட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டேட் போட்டு வச்சுட்டேன். இப்போ அந்த தேதியில அது எப்படி துல்லியமா நடக்கும் அப்படின்றதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். அவங்க கூட கான்டாக்ட் இல்ல. அந்த அச்சீவ்மென்ட் அவங்களுக்கு வந்தோனே எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு விட்டாங்க. வந்தோனே அவங்க ஆர்வத்துல ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா? அந்த தேதி இந்த தேதி அவங்களுக்கே அனுப்பிச்சு விட்டேன். அவங்களால அந்த சர்ப்ரைஸ்ல இருந்து மீள முடியல அப்படிங்கிறீங்களா? அது அவங்களுக்கு சர்ப்ரைஸே கிடையாது. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத 100% அவங்ககிட்டயே சொல்லியாச்சு. நான் கேஷுவலா சொன்னேன்.
அவங்களும் கேஷுவலா எடுத்துட்டாங்க. நடந்த உடனே அடுத்தடுத்து 2, 3 இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு லைவா ஒரு டெமோ காமிச்சா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் எப்படி இருக்கும், அந்த ஃபீலை வந்து அவங்க வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஸ்டாலின் தோல்வி உருவார் அப்படின்றதும் கண்டிப்பா தோல்விதான் இருக்கும்ன்றது முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த முறை அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வெற்றி பெறுவார் அப்படின்ட்டு நான் ஒரு நபர் பேரை சொல்ல வரும்போல அவர் கூட வந்து நான் வந்து ஆர்கியூ பண்ணேன். இல்ல ஸ்டாலின் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த டயத்துல வந்து நான் சொல்லியிருந்தேன். இல்ல இடைமுறை அப்படி ஆர்கியூ பண்ணும்போது அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். ஒருவேளை அந்த நபர் இதை பார்த்தா கூட நான் ஏன் பேர் சொல்ல விரும்பலன்னு சொன்னேன் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம வந்து பப்ளிக்ல சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன் எடுத்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இங்க ஷேர் பண்ண வேணாம் அப்படின்ட்டு தான். அப்படின்னப்பா ஒஸ்டா விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு விஷயத்த சொன்னேன். அதுக்கு வந்து 3 பெண்கள் வந்து சாட்சி. அவங்க நம்பவே இல்லை. என்னடா இப்படி போட்டு இப்படி சொல்ற, இப்படிலாம் சொல்லக்கூடாதுடா அப்படின்னாங்க. நடக்கும்போது பாருங்க அப்படின்னு 1 இயர்ல நடந்தது. அப்ப நீ என்ன கடவுளா அப்படிலாம் நீங்க கேட்கக்கூடாது. நான் வந்து ஒரு சாதாரண மனிதன். ஜோசியக்காரனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஜோசியக்காரனும் கிடையாது. ஆனா இந்த விஷயத்த வந்து எப்படி வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த உலகத்துல வந்து ஒரு ஆற்றல் வந்து ஒண்ணு இருக்கு. அந்த ஆற்றல் வந்து உங்களுக்குள்ள வரும்போது அந்த டேட் பார்க்க உங்களுக்கு வந்து ஷாக்கா இருக்கும். எந்த மாதிரி ஷாக் அப்படின்னா, அந்த வீடியோ போட்ட உடனே எந்த வீடியோ இப்போ சூப்பர் ஸ்டார் அந்த ப்ராஜெக்ட் போட்ட அந்த டைமிங் இருக்கும் இல்லையா, நீங்க அந்த சேனலுக்கு இப்போ போனீங்கன்னா தெரியும். ஆமாங்க இவன் கரெக்டா சொல்லியிருக்கான். அப்படி பக்கத்துல வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுப்போம், அதில் டைப் பண்ணியிருப்போம். போட்ட உடனே அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது முடியும், உங்களுக்கு முடியும். இது வந்து அந்த டைமிங்கோட குவிக் அப்படின்றனால இந்த விஷயத்த சொன்னேன். இப்போ எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா, சில விஷயங்கள் கணிக்கும் போது சில விஷயங்கள் தெரியும். இன்னும் நல்ல விஷயங்கள் இருக்கலாம், கெட்ட விஷயங்கள் இருக்கலாம். நமக்கு வந்து அப்படியே மன வருத்தமா இருக்கும் அந்த இதை பார்க்கும்போது, என்னடா அப்படின்ட்டு. ஒரு சில நேரம் வந்து அந்த டல்லா இருக்கும்போது நான் வந்து ஷேரே பண்ண மாட்டேன். ரொம்ப நெருங்கி நண்பர்கிட்ட வந்து சொல்லாம இருக்க முடியாது. இப்படி ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது அது நெகட்டிவா இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா, அது எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம். இதுல வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் இருக்கலாம், போட் ஆக்சிடென்ட் இருக்கலாம். ஸோ வந்து அது நமக்கு அப்படியே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டா இருக்கும்போது இப்படி ஒரு மாதிரி இதாகும். ஸோ இந்த ஆற்றல் வந்து எப்படி வந்து எனக்கு வந்து அது கன்வெர்ட் ஆயிருக்கும்னா யூனிவர்ஸ்ல இருந்து அது எப்படி எனக்கு வந்து கன்வெர்ட் ஆச்சு, உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி இருந்தா நீங்க வந்து அதையும் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது வந்து இது வந்து நம்ப சுத்திரம் அப்படி இப்படி அந்த மாதிரி எதுவும் டுபாக்கூர் வேலை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் பேசுறதுக்கும் உங்களுக்கு நான் ஃப்ரீயா தான் அந்த விஷயத்தை நான் வந்து கன்வெர்ட் பண்ண போறேன். ஓகேவா? நான் தான் முதலே சொல்லிட்டேன். ஒரு 2 இதா இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு அத நான் சொல்லிக் குடுக்கணும் அப்டின்னா ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது என் கண்ணு முன்னாடியே மில்லியன் வியூஸ் போச்சு அப்டின்னா, அத நான் கண்டிப்பா நான் வந்து இங்க நான் சொல்லிக் குடுப்பேன். அது மில்லியன் வியூ போணுமா, போக வேணாமா அப்டின்றது வந்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வியூ 0 வியூல கிடந்தாலும் நான் அத பத்தி கவலைப்பட போறது கிடையாது. அடுத்து நான் வீடியோ போட்டு ஜாலியா அப்டியே செலிப்ரேட் பண்ண போறேன். ஏன்னா, கூட இருக்கவங்களுக்கு தான் இப்டி இப்டி இருக்குன்னு சொன்ன உடனே நம்மள ஜோசிக்கார மாரி டீல் பண்றாங்க. டேய் போடா அப்டின்ட்டு. பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு தியானம் பண்ணுங்க. தியானம் வந்து எப்டி பண்ணணும் அப்டின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அப்டியே நம்மளுடைய யோகாசன நிலையில இருந்து அதோட வைப்ரேஷனை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த எப்படி நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் சமுதாயம். ஓகேவா? நம்ம உலகத்துக்கு வந்து என்னென்ன விஷயத்தையோ சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. இதெல்லாம் வந்து காலம் கடந்து போகும்போது ஓலைச்சுவடிகள்ல இருந்து சில விஷயங்கள் அழிக்கப்பட்டு அப்படின்னு போய்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் தமிழ்ல இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதை மட்டும் நான் இப்போ நான் ரிப்பீட் பண்ணி விட்டேன்னா என்ன ஏதோ ஒரு மாதிரி துபாக்குறுத்தன மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு தெரியலாம். ஆனா நான் போட்ட ப்ரூஃப்க்கு அப்புறம் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா அந்த ஒரு நிலைக்கு போகும்போது கண்டிப்பா வந்து சித்தர்கள் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து ஒரு பேர் ஆற்றல் வந்து எப்படி இருந்து கிடைச்சது அப்படின்ட்டு. நான் ஒரே ஒரு குழு கொடுக்குறேன். தமிழறிஞர் அறிஞர்கள் இருப்பீங்களா, யாருனாலும் இது பண்ணிக்கோங்க. அதை தாண்டி வந்து எப்படி சொல்றது, யாருக்காவது ஓகேவா, யாருக்காவது அவங்ககிட்ட வந்து நான் இப்போ ஒரு குழு கொடுக்குறேன். அதுல இருந்து உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அது என்ன குழு அப்படின்னு சொல்றேன். தமிழ் பாடல்கள்ல இந்த விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டு அப்படியே போங்க. அப்ப இவன் என்ன பாடல் படிச்சிருப்பான், அதுல இருந்து என்னத்தை இவன் உள்ள எடுத்திருப்பான், என்ன எடுத்ததோட விளைவா இதோட ரிசல்ட் இப்படி இருந்திருக்கும் அப்படின்றத வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். எப்படினாலும் நான் வந்து சொல்லி கொடுக்க தான் போறேன். அதை சொல்லி கொடுக்கணுமா இல்ல அதை வச்சு நான் வியாபாரம் பார்க்கணுமா அப்படின்றத நான் ஃபியூச்சர்ல நான் முடிவு பண்ணிக்கிறேன். பட் ஒரு விஷயம் வந்து தெளிவா கேட்டுக்கோங்க. அந்த ஆற்றல் வந்து 100% இருக்கு. என்கிட்ட வந்து கேட்கறவங்களாம் என்ன சொல்லிட்டு அப்ப எனக்கு ஒண்ணு சொல்லு அப்படிம்பாங்க. நான் ஏன் உனக்கு சொல்லணும், உனக்கு ஏன் ஃப்ரீயா சொல்லி கொடுக்கணும், அந்த மைண்ட் செட் இருக்கணும் இல்லையா? யாருக்குமே ஃப்ரீ கிடையாது இனிமேல். ஓகேவா? யாருக்குமே. அதனால வந்து ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு எல்லாரும் நினைப்பாங்க, ஏய் திராவிட கொள்கை பெரியாரை பத்தி எல்லாம் படிச்சுட்டு இருப்பான், என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அதான் நான் சொல்லிட்டேன், இது வந்து யூனிவர்ஸோடைய பவர். ஓகேவா? இந்த பவரை நீங்க எப்படி உள்ள இழுத்துக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறதா? அதை எப்படி நீங்க டெலிவர் பண்றீங்க, அதோடைய ஒரு விஷயம்தான். மாயமந்திரம்லாம் கிடையாது. நீங்க வந்து அதை அடையும் போது உங்களுக்கு வந்து அந்த ஃபீலே வந்து வரும்.
மிக துல்லியமாக. ஆனா நான் வந்து அந்த ஒரு மோடுக்கு போகணும் அப்படி இப்படின்னு நினைக்க மாட்டேன். பட் இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து 100% கொடுக்கும். சில விஷயங்கள் இப்போ வந்து இதை நான் ஜாலியா வந்து ஒரு சிலர்கிட்ட சொல்லும்போது நெகட்டிவான விஷயம் கேட்டா அவங்ககிட்டயே சொல்லியிருக்கேன். அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. சரி அது கேட்டா போறாங்க. இப்ப இந்த மூஞ்ச வந்து ஒரு சிலர்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, அவங்கட்ட வந்து நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, இவர் பெரிய கடவுளு அப்படின்ற மாரி சொல்லி நம்மள கிண்டல்லாம் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அவங்கலாம் வந்து ஆமாங்க 1 இயர் ஆச்சு, 2 இயர்ஸ் ஆச்சு நடக்கவே இல்ல அப்படின்னு. நடக்காது. ஏன்னா நடக்காது. அது அப்படிதான். அப்படின்றனால அதனால சில விஷயங்கள் சிலவற்றை நோக்கி போறது, இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். இந்த வீடியோல இன்னும் ஒரு 4 நிமிஷம் இந்த இது முடிஞ்சிருச்சு இல்லையா? இதுக்கப்புறம் நான் பேசக்கூடிய விஷயங்கள் ஒண்ணே ஒண்ணு தான் நினைக்கிறேன். அதாவது அடம் புடிச்சு நின்னுகிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உள்ள இப்ப இந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு 3 வியூ போன ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு வீடியோ ஒண்ணு கிடக்கும். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து தளபதி விஜய்க்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருப்பேன். எல்லாரும் சொல்லி அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேசியிருக்கேன்றத விட, ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் பேசினேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் பேசினேன்னா, விக்கிரவாண்டி மாநாடு நடக்கும்போது தளபதி விஜய்க்கு விஜய முதல்வரைய பாடல் போட்டது ஒரு டெல்லி சேனல்ல இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த டேட் வைஸாவே பார்க்கலாம். எதுக்கு சொல்ல வரேன் அப்டின்னா, சில விஷயங்களெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லியாச்சு. அவர் ஓகே அவ்வளவு கூட்டம் வச்சிருந்தாரு. அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அத யாருமே நீங்க ஒத்துக்கவே இல்ல ஸ்டார்ட்டிங்ல. இப்ப இது ஒண்ணு தானா அப்படிங்கிறீங்கன்னா, அது ஒண்ணு மட்டும் எக்ஸாம்பிள் கிடையாது. இன்னும் நெறைய இருக்குது. ஓகேவா? அந்த நெறைய உதாரணத்துக்கு ஒரு 10 எவிடன்ஸ் தூக்கி நான் பொதுவுலயே போட்டிருக்கேன். சில விஷயங்கள நான் போடல. இப்போ ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, என்னோட தோழி ஒருத்தவங்க, அவங்க அம்மா வந்து உடல் சரியில்லாம இருந்திருக்காங்க. அவங்க என்ட்ட அத ஷேர் பண்ணல. அது ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆயி அப்படியே வந்து நான் வந்து அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். என்ட்ட யாருமே ஷேர் பண்ணவே இல்ல. அந்த விஷயத்த சொல்லவே இல்ல. அப்போ அங்க போய் இருக்கும்போது அந்த இது ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்படியே அந்நேரம் வந்து ஒரு பக்கம் எனக்கு அந்த சிந்தனை இருந்தது. நமக்கு வந்து கனவு வர்றதுன்றது வேற. முழிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிந்தனை வரும்போது ஒரு இதாகும் இல்லையா? அப்பதான் வந்து நம்ம வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா? நமக்கு வந்து அத ஆணித்தனமா சொல்றது அப்படிங்கும்போது, நம்ம முன்னாடி அப்படியே எழுத்துப்பூர்வமா வந்து அப்படியே முன்னால வரும்போது தான், அந்த இது வரும்போது தான், அத அப்படியே நம்ம எழுதிர்றது. அப்போ என்ன அப்டின்னா, எனக்கே தெரியும். நான் வந்து தீவிர விஜய் ஃபேனு. நான் வந்து ஆர்க்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த மாரி ஆர்க்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அது என்னுடைய மொபைல்ல இருக்குது. அவங்க வந்து நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கும்போது, விஜய்க்கு மட்டும் சொல்லல, சீமானுக்கு சேர்த்தே சொல்லியாச்சு. இதுதான் பெர்சன்டேஜ் அப்டின்ட்டு. அப்ப சொல்லும்போது, அவங்க இதுலயே நவம்பர் 11க்கு வந்து போட்டு கையில குடுத்து விட்டேன். இதுதான் நடக்கும் அப்டின்ட்டு. அவங்க ஏத்துக்கவே இல்ல. நான் இத போட்டு வீடியோ போடுவேன் அப்டி இப்டி எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. அவங்களே வந்து ஆமா அந்த தம்பி சொன்னா இல்ல அப்டின்றத அவங்களே சொன்னா வந்து நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? உடனே வந்து அந்த டயத்துல வந்து டேட் வைஸா போட்டு இது வாட்ஸ்அப்ல இதே டேட்ல அந்த இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க இதுல தான் இருக்கணும். தேடி பார்க்கணும். அந்த டேட் வேணா நான் சொல்லிடுறேன். 4/11/2025ல. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, சீமானோட ஓட்டு பெர்சன்டேஜ் 3 to 4% தான். இல்லங்க 8ல இருந்து 15 பேர் இருந்தாங்க. அதெல்லாம் போகாது அப்படின்னு. அது ஜோசியமான்னு கேட்டீங்கன்னா, அது ஜோசியம்லாம் கிடையாது. அது வந்து சிலருடைய பேச்சு. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் மேல் வந்து ரொம்ப அன்பா இருக்கும்போது, அவங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்புறவங்க வந்து எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு எதிரா வந்து ஒரு கூட்டம் திரும்பும். அத நெகட்டிவா திரும்பி விட்டுருச்சு. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த விஷயம், இந்த வீடியோ வந்து என்ன நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றேன். பியூரா இருங்க. ஓகேவா? பியூரா இருங்க. நல்லத மட்டுமே நினைங்க. நல்லத நோக்கி போங்க. நல்லத செய்யுங்க. நல்லது நடக்கும். ஓகேவா? இந்த வீடியோல நீங்க எங்கேயுமே சொல்லிக் குடுக்கல அப்படின்னா, நான் சொல்லிக் குடுக்க மாட்டேன். நான் சொல்லிக் குடுக்கிறதுக்கான காரணம், ஒரு டைம் வரும்போது அத நீங்க அப்ளை பண்ணி, அதுக்கு உண்மையா இருக்கும்போது அது உங்களை தேடி வரும். ஓகேவா? இன்னைக்கு வந்து கன்டென்ட் வந்து போட்டாச்சு. ஃபன்லங்க. நான் சொன்னது எல்லாமே ரியல் தான். ஸோ நீங்க என்னோட அந்த சேனல் புதுப்படம் சேனல்ல உள்ள போஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து என்ட்ட வந்து "சோசியம் சொல்றேன் உனக்கு வா" அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்க பக்கம் போகல. ஏன் அப்படின்னா, நமக்கே தெரியும் அவங்ககிட்ட போய் எதுக்கு கேட்டுக்கிட்டு.